அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவின்படி வங்கிகளில் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்தும் மேலும் புதிய சலுகைகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு முதன்முறை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு ஒரு புதிய சலுகை வெளியாகியுள்ளது. அதன்படி பாத்தீங்கன்னா, நகைக்கடன் பெற்றுவிட்டு வட்டியை மட்டும் செலுத்தி வந்து அசலை கட்டி நகையை மீட்க முடியாத நிலை இருந்து வந்த நிலையில் அவர்கள் மகிழும்படி மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. வீடு வாகன கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறை விரைவில் நகைக்கடனுக்கும் வர உள்ளது. நகைக்கடனில் வட்டி மற்றும் அசலை கணக்கிட்டு இஎம்ஐயில் அதாவது மாத தவணைகளில் திருப்பி செலுத்தும் வசதியை ஏற்படுத்த வங்கிகள் தங்க நகைக்கடன் நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன. சமீபத்தில் RBI வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்க நகைக்கடன் தொகை, நகை மதிப்பீடு, நகை ஏலத்தில் வெளிப்படைத்தன்மை, நகைக்கு இடையான கடன் தொகை விகிதம், ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் ஆகியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நகைக்கடன் வணிகத்தில் புதிய வசதியாக இஎம்ஐ திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள், நகைக்கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. இதன்படி பெறப்படும் நகைக்கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை தேர்வு செய்து வீடு வாகன கடன் போல அசலில் குறிப்பிட்ட தொகையும் சேர்த்து மாத தவணையில் கட்டலாம். இதில் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகைக்கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகைகள் ஏலம் விடப்படுவது தவிர்க்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கும் நன்மை ஏற்படும். அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் மத்தியில் அதிக பேசப்படும் விஷயங்களில் ஒன்றாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். பொதுவாக நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பை அரசு வெளியிடும் போது முதலில் அதற்கான தகுதி வரம்புகளையும் நிர்ணயிக்கும். கடந்த சில காலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் வங்கிகளில் 5 சவரன் அல்லது அதற்கும் குறைவான இடை கொண்ட தங்க நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றவர்களின் கடன்கள் மட்டுமே தள்ளுபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு சமீபத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 75,000 ரூபாய் வரை கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை அறிவித்தது. இந்த நிலையில் தற்போது வங்கிகளுக்கு சில முக்கிய உத்தரவுகள் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சில பொதுத்துறை வங்கிகளிடம் நகைக்கடன் தொடர்பான விவரங்களை சேகரிக்கும் தகுதியான பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடன் பெற்றவர்களின் விவரங்கள், கடன் தொகை, அடமான வைத்த தங்கத்தின் அளவு போன்ற தகவல்கள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு மற்றும் குறு விவசாயிகள், குறைந்த அளவு நகையை அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தங்க நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.